செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அடுத்த திருக்கச்சூர் பகுதியை சேர்ந்தவர் சங்கர். இவரது மனைவி ரேகா, இவர்களின் இரண்டாவது மகள் அவந்திகா, வயது 8. இவர் அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகின்றார். இந்த நிலையில் இவர் சிறு வயதிலிருந்தே தமிழ் மீது தீராத பற்று உள்ளதால் பள்ளியில் மேடை பேச்சு, திருக்குறள் வாசித்தல், கட்டுரை போட்டி, கவிதை போட்டி உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்று பதக்கமும் வென்றுள்ளார். அதன் அடிப்படையில் தற்பொழுது வங்காள மொழியில் ஜனகன மன என்று தொடங்கும் நமது நாட்டுப்பண் பாடலை மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் எழுதப்பட்ட வங்காள மொழி பாடலை நாம் அனைவரும் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளிலும், பள்ளிகள், கல்லூரிகள், தனியார் தொழிற்சாலை உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் தேசிய கொடி ஏற்றும் போது பாடி வருகிறோம். இதைத்தான் நாம் அனைவரும் அறிந்ததே. யாரும் அறியாமல் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு தமிழில் மொழிபெயர்த்த தமிழ் தேசிய கீதத்தை தற்பொழுது 4ஆம் வகுப்பு பள்ளி மாணவி அவந்திகா தற்பொழுது பாடி வருகிறார். மழலையில் தமிழ் தேசிய கீதம் பாடும் அழகோ கொள்ளை அழகாக உள்ளது. இதனை அவர்களது பெற்றோர் வீடியோவாக பதிவு செய்து அதனை சமூக வலைதளத்தில் பதிவு செய்து இருந்தனர். இந்த காட்சி தற்போது பலரால் பகிரப்பட்டு இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் எழுதப்பட்ட வங்காள மொழி தேசிய கீதத்தை தமிழாக்கம் செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் மறைந்த முன்னாள் தலைவர் குமரி ஆனந்த் அவர்கள் செங்கல்பட்டு அரசினர் கல்லூரி தமிழ் பேராசிரியர் பார்த்த சாரதியிடம் தமிழ் மொழியில் எழுத சொல்லி இருந்தார். அப்பொழுது தமிழை வளர்க்கும் நோக்கில் குடியரசு நாளில் சத்தியமூர்த்தி பவனில் தேசிய கொடி ஏற்றி வைக்கும் விழாவில் வங்காள மொழி பாடலை எடுத்து தமிழ் பாடலை குமரி ஆனந்த் பாட செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மனங்களை ஆளும் நிவர்களே பாரத தாய் திருநாடே. பஞ்சாப், சிந்து, குஜராத்தம், மராத்தம், திராவிடம், உட்கலம், வங்கம், விந்தயம், இமயம், யமுனை, கங்கை, பொங்கை, அலைக்கடல் யாவும் வீட்டெருமின் பெயராலே நினந்தொழி பேரல் சீர்க்கே பாவால் தொழும் புகழாலே மனிதர நலங்களிலும் வெல்கவே பாரத தாய் திருநாடே. வெல்கவே 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 வெல்க 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 வெல்க.